ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறது அக்ரிகல்ச்சருக்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். நிறைய பேர் நேற்றுக்கு நான் இந்த வீடியோவில் போட்டதுலேருந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த மெயில் வந்து வரவே இல்லை சார், நான் இன்றைக்கி போகவா வேணாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க. சரியா, அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபைனல் அலாட்மெண்ட் கிடைச்ச காலேஜ் வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா, லோ ஃபீஸ் காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நான் அட்மிஷன் போடலாம் நான் நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா எப்போ வேணாலும் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். சரியா, லோ ஃபீஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டாஸ் வந்து நிறையா இருக்குது. அதனால் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்ம நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மெயில் வரலைனாலும் பிரச்சனை இல்லை. சரியா, ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ் தான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறாங்க. நம்ம வந்து எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபைனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து உங்கள் கையில் இருக்கும். ஃபைனல் அலாட்மெண்ட் ஆர்டர் இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் இந்நேரம் ட்ராவல் ஆகி உங்கள் காலேஜ் பக்கத்தில் மேபி நெருங்கி போயிருந்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. போகாத ஆட்கள் நாளைக்கு போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நாளைக்கு தான் நம்மளை வர சொல்லியிருக்காங்க. சரியா, நாளைக்கு காலையில் 8 மணிக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். ரிப்போர்ட் பண்ண போகிற நேரத்தில் உங்களுக்கு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம். சரியா, அதாவது ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லாவே. அதாவது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்ன ஸ்கோப் இருக்குது. சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குது, ப்ரைவேட் செக்டாரில் என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது, இந்த மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமில் உங்களோட கோர்ஸில் எத்தனை செமஸ்டர் எழுத போகிறீங்க, சரியா, எவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் வந்து படிக்கும், இந்த மாதிரி தான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவாங்க ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம். சரியா, அது வந்து ஒரு நாள் நமக்கு நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. இந்நேரம் உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் குரூப் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. சரியா, வாட்ஸ்அப் குரூப் வந்து கண்டிப்பாக ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் இந்நேரம் நிறைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருந்திருக்கும். சரியா, அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயே உங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸோட லிங்க் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. உங்களுக்கே தெரியும் ஆன்லைன் கிளாஸஸ்னால் எப்படி நடக்கும், கொரோனா டைம் உங்கள் ஸ்கூலில் எப்படி நடந்துச்சோ அதெல்லாம் சும்மா பேருக்காக என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் சொல்லி காலேஜ் வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற பேருக்காக சும்மா பண்ணுறாங்க. அதெல்லாம் ஆன்லைன் கிளாஸஸ்லாம் அந்தளவுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. எதுக்காக ஆன்லைன் கிளாஸஸ் வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த பக்கம் இன்னமும் கவுன்சிலிங் முடியாமல் இருக்குது, இன்னும் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் இருக்குது, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒகேஷனல் கவுன்சிலிங் இருக்குது, இந்த மாதிரி சில கவுன்சிலிங்லாம் இன்னும் முடியாமல் இருக்குது. சரியா, அதனால தான் அவங்க என்ன பார்த்தா ஆன்லைன் கிளாஸஸ் வைக்கிறாங்க. நம்ம ஃபிசிக்கல் கிளாஸஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து நமக்கு கிளாஸஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபிசிக்கலாக நமக்கு வந்து 17/9/2020 அதாவது 4. சரியா, அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபிசிக்கலாக வந்து கிளாஸஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. சரியா, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் தான் நடக்கும். அதனால் இந்த மெயில் வரல அப்படின்ட்டு எந்த விதத்துலையும் கவலைப்பட வேணாம், எந்த விதத்துலையும் பயம் வேணாம். சரியா, அதனால் தெளிவாக நீங்கள் இருந்துங்க. நீங்கள் போய் காலேஜ் போய் ரிப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் இன்றைக்கும் நீங்கள் பண்ணலாம், இல்லை நாளைக்கும் பண்ணலாம். நாளைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு வரலாம். இன்றைக்கி போனீங்கன்னா ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் வந்து இருக்காது, நாளைக்கு தான் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களை இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.